குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் கடமை டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 26 ஜூன் 2025 வியாழக்கிழமை என்ன கண்டவர்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் விஷயம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். இப்போ நம்ம பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை காவல் தேர்வுக்காக டெஸ்ட் பயிற்சி தொடங்கியிருக்கோம். டெஸ்ட் பயிற்சி தொடங்கி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 1000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இந்த தேர்வு வந்து பார்த்திங்கன்னா இந்த தேர்வோட ஷெட்யூல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை நீங்கள் தாராளமாக தீர்த்துக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். நம்ம டெய்லியும் வந்து நம்ம பார்த்துட்டே இருந்தோம். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானே சக்ஸஸ் ஆகிருக்கு. அக்ஸிம் 4 திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா இந்திய வீரரான சுபான்ஷி சுக்லா உட்பட 4 பேர் கொண்ட குழு வந்து பார்த்திங்கன்னா டிராகன் விண்கலம் மூலம் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச விண்வெளி நிலையம் நோக்கி வந்து பார்த்திங்கன்னா பயணம் மேற்கொண்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய பால்கன் 6 அப்படின்ற ராக்கெட் மூலம் வந்து பார்த்திங்கன்னா டிராகன் விண்கலம் வந்து பார்த்திங்கன்னா விண்ணில் செலுத்தப்பட்டது. 28 மணி நேர பயணத்துக்கு பிறகு டிராகன் விண்கலம் வியாழக்கிழமை ஜூன் 26ஆம் தேதி மாலை சர்வதேச விமான நிலையத்தை சென்றடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 1984 ரஷ்ய விண்வெளி காலத்திலிருந்து இந்திய வீரரான ராகேஷ் சர்மா வந்து பார்த்திங்கன்னா விண்வெளி பயணத்துக்கு போயிருந்தார். அதற்கப்புறம் 41 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இந்தியர் வந்து பார்த்திங்கன்னா விண்வெளி பயணம் மேற்கொண்டது இதான் முதல் முறை. ஓகேங்களா? மனிதனை விண்ணுக்கு அனுப்பும் இந்தியாவின் ககன்யான் திட்டத்துக்காக தேர்வான வீரர்கள் ஒருவர் தான் வந்து பார்த்திங்கன்னா சுபான்ஷி சுக்லா. இவர் வந்து பார்த்திங்கன்னா விண்வெளி அடிப்படை பயிற்சி அனுபவத்துக்காக அங்கே போயிருக்கிறார். ஓகேங்களா? நாளைக்கு வந்து நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விண்வெளி நிலையத்தை அமைக்கும் போது அதுக்கு தேவையான பயிற்சிகள் முன்கூட்டியே எடுத்துருக்கணும் இல்லையா? அதனால் அவங்க அந்த நாட்டோட சேர்ந்து இந்த திட்டங்களை நாம் செயல்படுத்திட்டு இருக்கோம். ஓகேங்களா? விண்வெளி பயணத்தை தொடங்கிய போது ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத் அப்படின்ற முழக்கங்களை வந்து பார்த்திங்கன்னா சுக்லா தனது தேசபக்தியை வெளிப்படுத்தி சர்வதேச பயணத்தை வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டிருக்காரு. ஓகேங்களா? 41 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய வீரரான ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா விண்வெளிக்கு பயணம் மேற்கொள்வது இதுதான் முதல் முறை. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அவருடைய பேர் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழக வனத்துறை சார்பில் வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பணிபுரியும் 15 யானை பாகன்களுக்கு தாய்லாந்தில் லாம்பாங் பகுதியில் உள்ள யானை பாதுகாப்பு மையத்தில் கடந்த ஜூன் 17 முதல் ஜூன் 21 வரை வந்து யானை பராமரிப்பு குறித்து சிறப்பு பயிற்சி வந்து வழங்கப்படுது. இது 2வது முறையாக இந்த பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா வழங்குறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வழங்கியிருக்கிறாங்க. அடுத்தது போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் தடுப்பு சிறப்பான பணிகளை செய்வதற்காக 15 காவல் அதிகாரிகளுக்கு வந்து விருது தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. கடந்த ஆண்டு வரை 5 காவல் அதிகாரிகளுக்கு மட்டும்தான் இது வழங்கிட்டு வந்தாங்க. இந்த ஆண்டுலேருந்து வந்து 15 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்குறாங்க. ஓகேங்களா? ஆகஸ்ட் 15 விழாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விருதுகள் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படும். அடுத்து 2009 அப்போதைய அமெரிக்க அதிபரான பராக் ஒபாமா அவர்களுக்கு வந்து நோபல் பரிசு வழங்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் பிரதமராக இருந்த இஸ்டாக் ரஃபின், சிமோன் பெரிஸ், அமெரிக்க வெளியுறவு அமைச்சராக இருந்த ஹென்ரி கிஸ்னர், இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நோபல் பரிசுலாம் வழங்கப்பட்டிருக்கு. 1973 வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹென்ரி கிஸ்னர் வந்து பார்த்திங்கன்னா நோபல் பரிசு வாங்கி, அதாவது ட்ரம்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நோபல் பரிசு வழங்குறது சம்மந்தமாக பாகிஸ்தான் தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ரவர்சி கிரியேட் ஆனதுனால கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி எந்தெந்த அதிபர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அடுத்தது முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி வந்து பார்த்திங்கன்னா 1975 ஜூன் 25 முதல் 1977 மார்ச் 21 வரை வந்து பார்த்திங்கன்னா 21 மாதங்களுக்கு நாடு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா அவசர நிலை வந்து பார்த்திங்கன்னா பிரகடனப்படுத்தினாங்க. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுச்சு 42வது சட்ட திருத்தத்தின்படி. ஓகேங்களா? அடுத்த ஒரு முக்கியமானது விண்வெளி பயணத்தை பற்றி. மணிக்கு 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும் திறன் கொண்ட டிராகன் விண்கலம் பூமியிலிருந்து சுமார் 400 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கிற சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைய வந்து பார்த்திங்கன்னா 28 மணி நேரம் ஆகும். ஓகேங்களா? விண்வெளி சர்வதேச விமான நிலையம் உட்பட அனைத்து பொருட்களும் ஒரு குறிப்பிட்ட சுற்றுவட்ட பாதையில் மிக வேகத்தில், அதாவது சுமார் 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிட்டு இருக்கும். அதை தொடர்ந்து அது கூடவே பயணித்து அங்கே போய் இணையத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 28 மணி நேரம் ஆகுது. ஓகேங்களா? விண்கலம் வெறுமனே ஒரு நேரான பாதையில் 400 கிலோமீட்டர் தூரத்தை வந்து பார்த்திங்கன்னா கடப்பதில்லை. பால்கன் 9 ஏவுகலத்திலிருந்து பிரியும் டிராகன் ராக்கெட் முதலில் புவியீர்ப்பு விசையிலிருந்து விடுபட்டு விண்வெளிக்குள் புவியினுடைய சுற்றுவட்ட பாதை நுழைய வேண்டும். அதுக்கப்புறம் தான் நேர்கோட்டு பாதையாக இல்லாமல் ஒரு கூம்பு வடிவ பாதையில் பயணித்து அதுக்கப்புறம் போக முடியும். ஓகேங்களா? இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பூமியை வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷன் சுற்றிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டில் போய் தான் அப்படி ஜாயின் பண்ண முடியும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 28 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள ஜாரியா என்ற பகுதியில் நூற்றாண்டு காலமாக எரிந்து வரும் நிலக்கரி தீயால் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மறுவாழ்வு வழங்க 5,940 கோடி மதிப்பிலான திருத்தப்பட்ட மேம்பாட்டு திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ஜார்க்கண்ட் மாநிலம் தான்பாத் மாவட்டத்தில் இருந்த இந்த ஜாரியா பகுதி அமைஞ்சிருக்கு. இந்த நிலக்கரி வயலின் பல்வேறு பகுதியில் பூமிக்கடியில் கடந்த நூற்றாண்டுகளாக தீப்பிடித்து எரிந்து வருது. ஓகேங்களா? கடந்த 1916ஆம் ஆண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே முதல் தீ விபத்து வந்து பார்த்திங்கன்னா பதிவானது. இருந்தாலும் இது அவங்களுடைய வாழ்வாதாரங்கிறதுனால இந்த தீ பாதிப்பை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து அங்கே நிலக்கரி வந்து பார்த்திங்கன்னா தோண்டி எடுக்கிறது தான் அவங்களுடைய பணியாக இருக்குது. ஓகேங்களா? இந்த ஜாரியா அப்படின்ற நிலக்கரி எங்கே இருக்குது அப்படின்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்குது. அடுத்தது அமெரிக்க நியூயார்க் நகர மேயர் பதவிக்காக
பதவிக்காக தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ரோக்கரன் மம்தானி வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்கார். ஓகேங்களா, இந்த ரோக்கர் மம்தானி அந்த எதிர்னு தொடர்புடைய கேட்டாங்கன்னா ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா, செக் குடியரசு நாட்டில் நடைபெற்ற அதாவது கோல்டன் ஸ்பைக் தடகள மீட்டில் ஆடவர் ஈட்டி எறிதல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய நீரஜ் சோப்ரா வந்து பார்த்தீங்கன்னா பட்டம் பெற்றிருக்காரு. இந்த போட்டியில் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் கலந்துக்கிறாரு. தன்னுடைய 3வது முயற்சியில் 85.29 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஈட்டி எறிஞ்சிருக்கிறார். ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நேட்டோ நாடுகள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய நாடுகளுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியில் 5% வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்புத்துறைக்காக ஒதுக்கீடு செய்ய வந்து பார்த்திங்கன்னா நேட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தி ஹேக் நகரில் நடைபெற்ற புதன்கிழமை நடைபெற்ற நேட்டோவை சேர்ந்த 32 உறுப்பு நாடு தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா, நேட்டோ உறுப்பு நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா 32 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்து தமிழக கடலோர மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாகர் கவாச் பயிற்சி பாதுகாப்பு ஒத்திகை வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை தொடங்கியிருக்கு. மகாராஷ்டிரா மாநிலத்தில் 2008ஆம் ஆண்டு கடல் வழியாக புகுந்த பயங்கரவாதிகள் நடத்த தாக்குதலில் நிறைய பேர் இறந்துட்டாங்க. அதனால் ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்திங்கன்னா சாகர் கவாச் அப்படின்ற பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா கடற்கரையோர மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையால் நடத்தப்படுது. ஓகேங்களா, அடுத்தது சென்னையில் நடைபெற்ற சொல் புதிது கூட்டத்தொடரில் ஆங்கில சொற்கள் இணையான 25 தூய தமிழ் சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கு. இது கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். பிசிஎஸ்சி படிக்கிறவங்க கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. டிஎன்பிசி குரூப் 4 படிக்கிறவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஏர் ஸ்பேஸ் அப்படின்னா வான்படைத்தளம், பேலிஸ்டிக் மிசைல் அப்படின்னா தொலைஈர்ப்பு ஏவுகணை, பேரிகேட் அப்படின்னா தடையறன், நம்ம பேரிகேட் போடுவோம் இல்லையா அது. அடுத்து வந்து புல்டோசர் அப்படின்னா இடி வண்டின்னு அர்த்தம், ட்ரோன் அப்படின்னா வானுளவி, ஈகோ ப்ரூனர் அப்படின்னா சூழியல் முனைவோர், அதாவது எக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம ஈகோ. ஓகேங்க, அடுத்து எலக்ட்ரிக் குக்டாப் அப்படின்னா மின்னெடுப்பு மேடை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் லூப் ட்ராக் அப்படின்னா நூம்பு வழித்தடம், சோசியல் மீடியா போஸ்டர் அப்படின்னா சமூக ஊடக இடுக்கை அப்படின்னு வச்சுருக்காங்க, லான்ச்சர் பேட் அப்படின்னா ஏவுதளம், லிவிங் டுகெதர் அப்படின்னா மன வாழ்க்கை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பேர் கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டா போதும். அதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த பாலிஸ்டிக் மிசைல், ஏர் ஸ்பேஸ் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது மேற்கு தொடர்ச்சி மலையில் புதிய பள்ளி இனத்தை வந்து பார்த்திங்கன்னா உதகை அரசு கலைக்கல்லூரி வனவிலங்கு உயிரியல் துறை ஆராய்ச்சியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. நீலகிரியில் உயிர் சூழல் மண்டலத்தில் பல்வேறு வகையான அரிய வகை தாவரங்கள், பறவைகள், விலங்குகள் வந்து பார்த்திங்கன்னா பூச்சியினங்கள் கண்டுபிடிக்கப்பட்டாங்க. இந்த நிலையில் உயிர் சூழல் மண்டலத்தில் வனவிலங்குக்கு நிகராக பல்வேறு வகையான பூச்சி மற்றும் ஊர்வன இனங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதியதாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது ட்ரவிட்டோ கெக்கோ பள்ளி இனம் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, பேருங்க கொடுத்துருக்காங்க. ட்ரவிட்டோ கெக்கோ பள்ளி இனம் வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ட்டு எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நமது பயிற்சி மையம் சார்பாக தொடங்கப்பட்ட அந்த டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படின்னு படிக்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.